எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உடம்பும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே முறையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன்னென்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 9 முதல் 18 வரையான இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள்
என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரே நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே ஏசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபை புனித திருத்தூதர் அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. இன்று இந்த ஒரு திருவிழா நமக்கு கற்பிக்கும் பாடல்கள் என்னவென்றால், புனித அந்திரேயா எவ்வாறு அவர் ஆண்டவர் இயேசுவை மீட்பர் என கண்டு தன்னுடைய சகோதரரை அழைத்து வந்தாரோ, அதே போன்று நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் பல்வேறு சகோதரர்களை நாம் இந்த சமுதாயத்திலே காண்கின்றோம். அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள், கடவுளை காணாமல் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். இதுதான் இன்றைய திருவிழா நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, புனித அந்திரேயாவை வாழ்வை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் எப்பொழுதுமே பிறரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்தவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்திலே அவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக பிலிப்பு மற்றும் அந்திரேயா ஆண்டவர் இயேசுவிடம் யோவானால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் திருமுழுக்கு யோவானோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு வருவதை பார்த்து, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொன்ன பிறகு உடனடியாக அவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று யோவான் வேறு விதமாக இந்த அந்திரேயாவுடைய அழைப்பை எழுதியிருக்கிறார். மற்ற சினாப்டிக் லூக்கா, மத்தேயு, மார்க்கு நற்செய்தியாளர்கள் அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது கலிலேய கடற்கரையிலே ஆண்டவர் அவர்களை அழைத்தார் என்று எழுதியிருக்கிறார். இந்த 2 நிகழ்வுகளும் ஆண்டவர் இயேசுவை உடனடியாக அவர்கள் பின்பற்றினார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக இவர்தான் மெசியா, இவரை பின்பற்ற வேண்டும் என்று உடனடியாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், அதிலே 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளிப்பு என்ற அந்த புதுமை நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லோருமே, குறிப்பாக பிலிப்பு சொல்லுகிறார், 2 வருட ஊதியம் பத்தாது, இங்கே இருக்கிற மக்களை நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க என்று அவர் எதிர்மறையாக யோசிக்கும் பொழுது, அந்திரேயா மட்டும் நேர்மறையாக, இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவன் 5 அப்பமும் 2 மீன்களும் வைத்திருக்கிறான் என்று அந்த சிறுவனை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார். எப்பொழுதுமே நேர்மறையாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் திருத்தூதர் புனித அந்திரேயா. கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அதை நன்றாக மாற்றுவார், அது அவருக்கு மகிமை தரக்கூடிய வகையிலே அதை மாற்றிவிடுவார் என்று அந்திரேயா நம்பினார். அதே போன்று நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவிடம் இவர்கள்
உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அவர் அந்த நூற்றொரு தலைவன் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அப்பொழுது அந்திரேயா மற்றும் பிலிப்பு அந்த இரு திருத்தூதர்களும் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள், உங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இயேசுவின் பிரியமானவர்களை, இதை நாம் பார்க்கும் பொழுது புனித அந்திரேயா எப்பொழுதுமே பிறருடைய தேவை என்னவென்று அறிந்து ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களை கொண்டு வந்தார். நாம் பிரிக்கின்ற பாலங்களாக இருக்கிறோமா, சுவர்களாக இருக்கிறோமா, அல்லது இணைக்கின்ற பாலமாக இருக்கிறோமா என்று இன்று சிந்திக்க வேண்டும். புனித அந்திரேயா தன் ஆண்டவர் இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் என்று என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று அவர் நீரோ மன்னனால் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாக மறைத்தார். அன்புக்குரியவர்களே, இன்று 30ஆம் தேதி மாதத்தின் கடைசி நாள், திருவருகை காலம் நாளையிலிருந்து தொடங்கப் போகிறது. நம்முடைய பக்தி முயற்சிகள் நாம் இந்த திருவருகை காலத்திலே விழிப்பாய் இருக்க இறைவன் அழைக்கின்றார். நாம் எடுக்கின்ற அந்த பக்தி முயற்சிகள் இறைவனுக்கு உகந்தனவாக இருக்க நாம் இறைவனிடம் கேட்போம். குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே என்னால் முடிந்தவரை நான் பிறரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருவேன் என்று நாம் உறுதியெடுப்போம். புனித திருத்தூதர் அந்திரேயாவுடைய விழாவிலே நாமும் அவரை போல இணைக்கும் பாடல்களாக ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வருகின்ற திருத்தூதர்களாக நற்செய்தியாளர்களாக வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அன்புடனே ஏற்றிடுவார். என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்மீது என்னை வாழும் துன்பங்களும், என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்மீது என்னை வாழும் துன்பங்களும், நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொள்ளும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. மேலும் இந்த திருப்பலியானது விமல் கிரணனுடைய ஆன்மீகத்தை மாற்றடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் அது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப் பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்புவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், ஏனைய ஆயர்கள் எல்லாத்திலும் நிலையினராக அனைவரோடும் ஒரு திருவையங்கள் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதலோடு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியில் வெளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா
மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா எடுக்கும் புனித திருத்தூதர் அந்திரேயா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாவரும் கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியின் ஒற்றுமையும் அளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திருவிருத்தம் நம்மை காத்து நம்மை வாழ்வதாக.
நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியானவருடைய எங்களுக்கு செயல்களில் நீர் பட்டியலிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டைகளையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதல்களில் மாற்றம் பெறுவனமாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பாசிரியராக தலைவர்கள் நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் புனித திருத்தூதர் அந்திரேயா இவருடைய திருப்பெயரை தாங்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், இதோ இங்கு இந்த திருப்பலில் பங்கெடுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆட்சியுள்ள அவருடைய பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்று நீ பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லா